பாமகவிற்கு இணையாக 7 தொகுதிகளை விஜயகாந்த் கேட்டதால் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. பாமகவிற்கு இணையாக 7 தொகுதிகளை விஜயகாந்த் கேட்பதால் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. 4 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேமுதிகவுக்கு தர அதிமுக விருப்பம் தெரிவித்து வருகிறது. பிரதமர் வருவதற்குள் தேமுதிக கூட்டணியை உறுதி செய்ய அதிமுகவிற்கு பாஜக நிர்பந்தம் அளிக்கிறது. இது குறித்த விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்செம்மலிடம் கேட்கலாம். தியாகச்செம்மல், விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில வருவதற்கு தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இன்று மாலை பிரதமர் வரும் பொதுக்கூட்டத்தில் தேமுதிக இணையுமா இணையாதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விக்குறி நிலவி வருகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சிவசங்கரி, அதாவது தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. அவற்றுக்கெல்லாம் ஒரு இறுதி கட்டமாக டெட்லைனாக இன்றைய பொதுக்கூட்டம், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அதிமுக கூட்டணி கட்சிகள் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தான் ஒரு இறுதிக்கட்ட முடிவு வரும். இந்த பொதுக்கூட்டத்திலிருந்து அதிமுக இடம்பெறக்கூடிய கட்சித் தலைவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை துவங்குவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைய தினம் நாம் ஏற்கனவே காலை முதல் செய்தியில் பார்த்து வருவது போன்று விஜயகாந்தின் பெயர் விளம்பரத்தில் இடம்பெறவில்லை, விஜயகாந்தின் படம் இடம்பெறவில்லை, கொடிகள் முதல் நடப்பட்டன, பின்னர் எடுக்கப்பட்டன, இப்படி போன்ற பல்வேறு முரண்பாடான விஷயங்களே இருந்து வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது தேமுதிக அதிமுக கூட்டணி செல்லுமா என்று. சற்று முன்பாக பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் கூட நேரடியாக இதுக்கு முன்பு வரை மிக உறுதியாக இருந்த பியூஷ் கோயல், தேமுதிக எப்படியும் கூட்டணிக்கு வரும் என்று பேசிய பியூஷ் கோயல், அவர் விஜயகாந்தோட பேச்சுவார்த்தை நடத்திய அவர் இப்போது உறுதியான பதிலை சொல்லாமல் ஆச்சரியங்கள் நிகழும் என்கிற பதிலை மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றிருக்கிறார். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறுதியான தகவல் அடிப்படையில் 7 தொகுதிகள் என்பதில் தேமுதிக மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இழுபறியாகி வருவதாகவே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட இடங்களில் தகவல்கள் வந்திருக்கின்றன. அதிமுக தரப்பை பொறுத்தவரை 4 நாடாளுமன்ற தொகுதியிலும் 1 மாநிலங்களவை தொகுதியும், இடைத்தேர்தலை பொறுத்தவரை தங்களுக்கான ஆதரவு என்கிற நிலைப்பாட்டிலேயே அதிமுக இருக்கிறது என்றும், ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை 7 இடங்கள், அதோடு சேர்த்து இடைத்தேர்தலிலும் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய 3 அல்லது 4 தொகுதிகளில் இடம் வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை இப்போதே கையெழுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஒரு முன்வைத்திருக்கிறார்கள். இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தனது ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினால் எந்த கூட்டணி கட்சிக்கும் இடைத்தேர்தலில் இடம் தருவதில்லை என்கிற முடிவில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட தங்களது ஆதரவை தெரிவிப்போம் என்றுதான் தெரிவித்திருக்கிறதே ஒழிய இடைத்தேர்தலில் போட்டியிடுவோம் என்று தெரிவிக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழலில் தான் தேமுதிக இடைத்தேர்தலிலும் தங்களுக்கு தொகுதி பங்கீடு வேணும் என கேட்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கோரிக்கையிலும் அவர்களால் செவிசாய்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் 7 தொகுதிகளை தேமுதிகவுக்கு வழங்கினால் 20க்கும் குறைவான தொகுதிகளுக்கு அதிமுக சென்றுவிடும். இரட்டை இலை சின்னத்தில் சிலர் போட்டியிட்டாலும் கூட அதிமுகவின் நேரடி வேட்பாளர்கள் என்பவர்கள் 20க்கு குறைவாக சென்று விடுவார்கள். அது அதிமுகவை பொறுத்தவரை நாளை ஒருவேளை வெற்றி பெற்று மத்திய அரசில் அங்கம் வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பட்சத்தில் அதிமுக பலமாக இருக்காது. தற்போது 37 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இந்த நிலைக்கு வந்திருப்பதே பல்வேறு விமர்சனங்கள் உள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழலில் 7 தொகுதிகளை தேமுதிக வழங்கினால் அவர்கள் 20 கீழாக சென்று விடுவார்கள். அதனால் அதிமுக தரப்பில் 7 தொகுதிகளுக்கு வாய்ப்பே இல்லை என்று மிக தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது 10 மணிக்கு மேலாக தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு முன்பாக தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையை முடித்து விடுங்கள் என்று அதிமுகவிற்கு பாஜக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், ஆனால் அதிமுக தரப்பிலும் தேமுதிகவை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் மௌனம் மட்டுமே பதிலாக வருவதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்று காலை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள், இன்று மாலை மேடையேற போட தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சுவார்த்தை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். அப்படி ஒரு சூழலில் அதிமுக தேமுதிக காத்திருக்கிறது என்கிற நிலையைத்தான் நாம் இப்போது உணர முடிகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வமே நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியும் தேமுதிக தனது நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிமுக தேமுதிக இடையிலான அந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு எளிதில் முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. சிவசங்கரி,
தியாகச்செம்மல், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி, ஜெயலலிதா இருபெரும் ஆளுமைகள் இல்லாமல் வரக்கூடிய ஒரு முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இந்த கூட்டணி குழப்பம் அப்படிங்கிறது இன்று மதியம் வரை கூட பிரதமர் இன்று மாலை கலந்து கொள்ளும் இந்த பொதுக்கூட்டத்தில் சாலைகளில் போற வழி எங்கும் அந்த தேமுதிக கொடிகள் நடப்பட்டு மறுமுறை எடுக்கப்பட்டு மறுபுறம் நடப்பட்டு இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் வரலாற்றில் எப்படி பார்க்கப்படுகிறது? 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் இதே போன்ற காட்சிகள் தான் அரங்கேறி இருந்தன. இதற்கும் ஜெயலலிதா, கருணாநிதி இல்லாத ஒரு சூழலுக்கும் நேரடியான தொடர்புகள் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் 2014ஆம் ஆண்டு இதே போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெறுவாரா இடம்பெற மாட்டாரா என்று 2014ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு தனியார் விடுதியில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். மாலை 3 மணியிலிருந்து அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 2:45 மணி வரை விஜயகாந்த் வருவாரா இல்லையா என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையிலேயே இருந்தது. தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு யுகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அங்கும் விஜயகாந்த் படம் வைக்கப்பட்ட ஒரு பேனரும் இல்லாமல் ஒரு பேனரும் தயார் செய்யப்பட்டு மிகுந்த பரபரப்புக்கிடையே தான் அந்த அறிமுக கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அதன் பின்பாக அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் நேர் எதிர் துருவத்திலிருந்து களமாடி வந்தார்கள். அப்போது தேமுதிகவிற்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பலம் இருந்தது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக தேமுதிக இருந்தது. அதிமுகவிடமிருந்து அதிமுகவிலிருந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு பிறகு அவர் வேறாக வந்து நான் இனிமேல் தனித்துதான் நிற்பேன், மக்களோடு தான் கூட்டணி என்று அறிவித்த 3-4 தினங்களிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் சென்று தேமுதிக சேர்ந்திருந்தது. கூட்டணி குழப்பங்கள் என்பது பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்களில் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்றாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த முறை தமிழகத்தில் சற்று வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கிறது. என்னவென்றால், அதிமுகவை பொறுத்தவரை பாமக, புதிய தமிழகம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளை வைத்து ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனது இயல்பான கூட்டணியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுகவோடு ஒரு கூட்டணி அமைத்து விட்டது. டிடிவி தினகரனை பொறுத்தவரை தனித்து போட்டி என்பதிலும் எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட வேறு சில கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை இளைஞர் அமைப்புகள் சிலரோடு இணைந்து போட்டியிடலாம், ஆனால் பிரதான அரசியல் கட்சிகளோடு போட்டி இல்லை என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தனித்து போட்டி என்று அறிவித்து விட்டது. இப்படி ஒரு சூழலில் தான் தேமுதிக எங்கு செல்ல போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக, பாஜகவோடு தான் அவர்கள் இருப்பார்கள் என்று மிக உறுதியாக சொல்லப்பட்டு அனைத்து மேல்மட்ட தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் இந்த இழுபறி நீடிப்பது என்பது தேமுதிகவினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில், தேமுதிகவின் அணுகுமுறை சார்ந்த விஷயங்களில் அதிக விமர்சனங்கள் எழுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. சிவசங்கரி, தேமுதிக ஆலோசனை கூட்டத்தில் விஜயகாந்த் இனிமே கலந்து கொண்டு என்ன முடிவு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பாக முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேமுதிக தள்ளப்பட்டிருக்கிறது. 2 முடிவுகள் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பியூஷ் கோயல் சொன்ன மாதிரி அந்த ஆச்சரியங்கள் என்ன ஆச்சரியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. செம்மல், தேமுதிகவை பொறுத்தவரை எந்த கட்சியில் கூட்டணி அமைப்பது என்பதற்கு அவர்களுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. தேமுதிக என்கிற கட்சியை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகு கூட கூட்டணி அறிவிக்கலாம். வேறு சில கட்சிகள், அது டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கலாம், மக்கள் நீதி மையமா இருக்கலாம், அல்ல வேறு சில கட்சிகளோடு இன்னும் இருக்கின்றன. அவர்களோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அதிமுகவோடு செல்லவில்லை என்றால். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் மிக வேகமாக அரசியல் களத்திற்கு, மிக வேகமாக தேர்தல் களத்திற்கு வந்து கூட்டணி அறிவித்தார்கள். முதல் முறையாக அதிகாரப்பூர்வ கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி தான் அறிவித்தது. அன்றைய தினமே பாஜக கூட்டணி அறிவித்து இடங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வேகமாக அவர்கள் பணிகளுக்கு, தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் தேமுதிகவின் வருகை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேமுதிகவினுடைய தென் மாவட்ட வாக்குகள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை வரக்கூடிய இடைத்தேர்தலில் எந்த இடத்திலும் தேமுதிக தங்களுக்கான எதிரான வாக்கு வங்கியாக மாறிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியுற்ற காரணத்தினால் இனி திமுகவோடு தேமுதிக செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏனெனில் திமுகவை பொறுத்தவரை 20 தொகுதிகள் தங்களுக்கும் 20 தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கும் 2 தொகுதிகளில் உதயசூரனை நிற்கும் என்கிற அடிப்படையில் அவர்கள் தொகுதி பங்கீட்டை முடித்து விட்டார்கள். அவர்கள் இன்று மாலை பிரச்சார பொதுக்கூட்டத்தை துவங்குகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணி செல்வதை தவிர தற்போது ஒரு பெரிய கூட்டணி தன்னை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தேமுதிகவுக்கு கிடையாது. அதிமுக கூட்டணி தவறும் பட்சத்தில் 2 வாய்ப்புகள் மட்டுமே தேமுதிக இருக்கின்றன. ஒன்று டிடிவி தினகரன் அல்லது மக்கள் நீதி மையத்தோடு இணைவது, மற்றொன்று தனித்து போட்டியிடுவது. ஆனால் தனித்து போட்டியிடக்கூடிய அளவில் தேமுதிகவின் வாக்கு வங்கி தற்போது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது 2011ஆம் ஆண்டு வரை இருந்த அந்த கணிசமான வாக்கு வங்கியும் தற்போது அந்த கட்சி இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். 2014இல்
அவர்களால் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. 2014 விஜயகாந்தே தோல்வியுறுகிறார். அதனால் அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி பெருமளவு சரிகிறது. அப்போது மக்கள் நல கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சியாக தேமுதிக இருந்தது. ஆனால் அவர்கள் வாக்கு வங்கியை திரும்ப எழுப்ப முடியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லாத போது தனித்து நிற்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. அது குறித்தும் ஆலோசனைகள் விஜயகாந்த் தரப்பில் செய்யப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பில் பாஜக மிக தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால் எப்படியேனும் இன்று மாலைக்குள் பிரதமர் மோடி வரக்கூடிய இந்த சூழலில் இன்று மாலைக்குள் நடைபெறவில்லை என்றாலும் நாளை அல்லது நாளை மறுதினம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் தேமுதிக அதிமுக தரப்பில் இருக்கிறது. சிவசங்கரி, விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி தியாகச்செம்மல்.